வெல்கம் டு மை சேனல். மசாலா எக் டோஸ்ட் பண்ணுறதுக்கு 6 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். 6 பிரெட் ஸ்லைசஸ்க்கு 2 முட்டைன்ற அளவில் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராடான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முட்டையோட திக்னஸ் கொஞ்சம் லைட்டன் ஆகும். மிச்ச பவுடர்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பீட் பண்ண எக்கோட ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த பெரிய ஸ்பூனில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் ஏலக்காய் டேஸ்ட்டுக்காக. ரொம்ப பர்டிகுலராக தெரியாட்டியும் கொஞ்சமாவது அதோட டேஸ்ட் எக் டோஸ்ட்டில் சேர்ந்துருக்கும். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ பவுடர்ஸையுமே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சேர்த்தோன்னா மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். முட்டையில் எந்த சின்ன கட்டியும் இல்லாத அளவுக்கு பவுடர்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா தான் ப்ரெட்டை நம்ம டிப் பண்ணி போடுறப்போ டேஸ்ட் ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு கீ, பட்டர் இல்லை ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெட் உள்ள வரைக்கும் நல்லா வேகணுன்றதுக்காக நான் அடுப்பை சிம்க்கு மாற்றிட்டேன். முட்டை ஈஸியாக சீக்கிரமே வந்துடும். பட் ப்ரெட்டில் அதோட எசன்ஸ் கொஞ்சம் இறங்கினா தான் நல்லாயிருக்கும். ப்ரெட்டில் எக் கோட்டிங் எல்லா சைட்ஸுமே இருக்கிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்நாக் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆற வச்சு சாப்பிட்றப்போ ப்ரெட் ஹார்டாக இருக்கும். பட் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இதே ப்ரெட்டை சாண்ட்விச் பண்ணுறதுக்கு பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மசாலா ஃப்ளேவர்ட் ப்ரெட்டோட உள்ள சம் ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ப்ரெட் எல்லாமே ரெடி அடித்து எடுத்துட்டேன். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிருக்கு. நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு ப்ளெயினாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இல்லை மின்ட் சட்னியோட சர்வ் பண்ணலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி சாண்ட்விச்சாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு ஷார்ட் ட்ரிப்க்கு ஒரு சிம்பிள் குயிக் ஸ்நாக்காக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா வீட்டில் டீ, காஃபியோட சேர்த்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இன்கேஸ் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வீட்டில் எதுவும் இல்லைன்னா கூட இந்த ரெசிபியை ஒரு ஸ்மால் குயிக் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். Hope you like my video. Thank you and happy food.